அப்படிதான் நீ தாலியை சீக்கிரம் கட்டுறா. நீ அப்படியே லெஃப்ட்ல வாடா, அப்படியே பூந்து ரைட்ல வாடா, அப்படியே ஜம்ப் பண்ணி லெஃப்ட் வா. கேப்டன் மாதிரி சோத்துல கால வச்சு திரும்பி ஆடுறா. சீராம் போலீஸ். என்னது இது? இந்த ஊர்ல கரெக்ட் டைமுக்கு போலீஸ் வருதே. According to Newton's third law of loose motion, for every action there is an opposite equivalent reaction. Present, sir. நான் தான் சார் இந்த காலேஜ் சேர்மன். அந்த பையனையும் பொண்ணி வெளியே வர சொல்லுங்க. சார், நாங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட் சார். இங்க இருக்கிறதுலே வயசுல பெரியவர் நீங்க தான். எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க. சும்மா பந்தா பண்ணாம ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்ன தைரியம் இருந்தா பெரியவங்க சம்மதம் இல்லாம இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தி வச்சிருப்பீங்க? சார், அவங்க காதலர்கள் சார். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பண்ணிக்கிட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு நான் யாரும் இல்ல, நீங்க யார் சார்? நான் அண்ணன்டா. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டல, உன்னை நான் விட மாட்டேன், மறக்க மாட்டேன். உன்னையும் நான் மறக்க மாட்டேன், இதையும் நான் மறக்க மாட்டேன். இன்னையில இருந்து உனக்கு பிரச்சனை ஆரம்பம். சார், சண்டைக்கு ஹாக்கி ஸ்டிக்ஸும் ஸ்டெம்ஸும் எடுத்து கொடுத்தவன் இவன் தான் சார். யூ மே கோ. எஸ் சார். என் பேர் தமிழ்ச்செல்வன் சார். வாட் இஸ் திஸ்? விளையாடத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய பொருளை எடுத்து சண்டைக்கு எதுக்காக கொடுத்த? சார், நான் நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கேன் சார். ஒரு பொருளை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணாம வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றதா சார் நம்முடைய பழக்கம். உதாரணத்துக்கு படம் பார்க்கிற விசிடியே ஆட்டோ ரிக்ஷா பின்னாடி ரிஃப்ளெக்டரா யூஸ் பண்ணுவோம். மாட்டுக்கும் குதிரைக்கும் அடிக்க வேண்டிய லாடத்தை வீட்டு முன்னாடி கட்டி தொங்க விட்டு திருஷ்டியை கழிப்போம். தரைய பெருக்க வேண்டிய தொடப்பத்தை அதுக்கு யூஸ் பண்ணாம தோசை ஊத்துற கல்ல துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். சார், பக்தியோட நெத்தியில பூச வேண்டிய விபூதிய கண்ணாடிய பளபள பாக்குறதுக்காக துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சார். இது மாதிரி ஏகப்பட்ட மேட்டர்கள் நாங்க. உன்னை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன். சார் 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 என் லைஃபை கெடுத்துறாதீங்க சார். ஏன் சார், நீங்களே ஒரு பொருளை அதுக்கு யூஸ் பண்ணாம வேற ஒரு மேட்டருக்கு யூஸ் பண்றீங்களே, நான் யூஸ் பண்ண கூடாதா? யாரு? நானா? ஆமா சார். இத பாத்தீங்களா? சாப்பிட வேண்டிய வாழைப்பழத்தை சாப்பிடாம அத ஊதுபத்தி ஸ்டாண்டா யூஸ் பண்றீங்களே, அப்ப பசி எடுத்ததுன்னா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டா வாங்கி சாப்பிட்டுருவீங்களா? கம் ஆன், டெல் மீ பிரின்சி. as a principal நீங்களே எப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்டூடெண்ட் நான் மிஸ்யூஸ் பண்ண கூடாதா? All right. Go to class. Go. Cancel it, yeah. Okay. I'll meet you later. Okay, fine. Join me for a cup of tea. ஒரு நிமிஷம். என்னம்மா? காலேஜ்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அவங்க பேர் என்ன? எதுக்குமா கேக்குறீங்க? சும்மாதான். மீனா, தானியா, சோனியா, கார்த்திகா. ஆம்பளை பசங்க யாரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அம்மா, நான் யாரோட பொண்ணு? எங்க அப்பா யாரு? அதுக்கப்புறம் எனக்கு எதுக்குமா பாய் ஃப்ரெண்ட்? சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கு? மீனா நம்பர் 02503333. எதுக்குமா கேக்குறீங்க? சஸ்பென்ஸ். ஹலோ, சரிங்க. யாருமா? உங்க அப்பா. என்னம்மா? இன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டுக்கு வரலையா?
கண்ணா கண்ணா என்ன ஒண்ணு பண்ணிடாத கண்ணா. என்ன பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க கண்ணா. என்ன நம்பு கண்ணா, என்ன விட்டுரு ப்ளீஸ். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சாப். என்ன விஷயம்? பாஸ பார்க்கணும். ஆஹா. ஹலோ, பாஸ பார்க்கறதுக்கு இன்ஸ்பெக்டர் தேவன் வந்திருக்காரு. ஓகே, நீங்க அங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்க கண்ணா. எனக்கு ஒண்ணும் தெரியாது கண்ணா. நிஜமா எனக்கு ஒண்ணும் தெரியாது கண்ணா. சார், என் கிளையண்ட் கருணாகரன் கிட்ட 2 கோடி ரூபாய் பிளாக் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா சார். உடனே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரைட் பண்ணுங்க. இல்லனா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது. இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் பத்தாது சார். எனக்கு 70% கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆடிட்டர் இன்ஃபார்ம் பண்ணி யாருக்கு சொல்லிடாதீங்க. தெரிஞ்சா என்ன கால் போவாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். ஹலோ, ஹவ் ஆர் யூ? கருணா வரலையா? சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. வர 10 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்றீங்களா? ஓகே. கண்ணா என்ன பண்ணிச்சிரு கண்ணா. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் கண்ணா. இதை பண்ண மாட்டேன் கண்ணா. என்ன பண்ணிச்சிரு கண்ணா. இந்த கர்ணாவுக்கு இன்கம் டாக்ஸ்ல மட்டும் இல்ல, இன்டெலிஜென்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத கண்ணா. என் கிளப்ல வேலை செய்யறவன் தப்பு பண்ணிருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுருவேன். ஆனா என் அக்கவுண்ட காப்பாத்த வேண்டிய ஆடிட்டர் என்ன காட்டி கொடுக்க நினைச்சா இப்படித்தான் ஆகும். எதிரியை கூட நான் மன்னிப்பேன், ஆனா நம்பிக்கை துரோகியை நான் மன்னிக்கவே மாட்டேன். இனிமே ஒரு கண் இல்லாம அக்கவுண்ட் எழுது. உட்காருங்க உட்காருங்க. உங்களை மாதிரி மக்களுக்கு சேவை பண்றவங்க எல்லாம் எங்களை மாதிரி ஆளுகளை பார்த்து எழுந்து நின்னு எனக்கு பிடிக்காது. என்ன விஷயம்? கருணா, நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் தங்கச்சிக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாத ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா என்னால அவனை தண்டிக்க முடியாது. பொண்ணுக்கு அண்ணனா நான் ஏதாவது பண்ணா போலீஸ் எனக்கு தண்டனை கொடுக்கும். அதனால என்ன இன்சு செடிய வெட்டுறதுக்கு புல்டோசரை கேக்குற, எறும்ப மிதிக்கிறதுக்கு இந்த யானை தேவையா? 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஜெனரல் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு நிறுத்திட்டேன். அது மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு தகுதியான ஆளுங்க கிட்ட தான் நான் மோதுவேன்னு தவிர ஒரு பையன் இவனுக்கு நான் என் பசங்களை கூட அனுப்ப மாட்டேன். ஒன்னு சொல்ற கேட்டுக்க, உன்னையும் மீறி உன் தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உன் வளர்ப்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கு வேதனைப்படு. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை போய் பழி வாங்க பார்க்காத. இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நோ ராஜா ராஜா குரா 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 கண்ணா 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 குரா டேய். நோ டேய், வாரத்துக்கு ஒரு நீ நாள் என்ன சொன்னாலும் சரி, அதையே நான் என்ன உன்னை தண்ணி அடிக்க விட மாட்டேன். டேய் டேய் ஆமா 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 குரா டேய் 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 குரா 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 சொல்லுமா டேய் நம்ம கடையில இருந்து நானே நீ சுட்டு சொல்லுமா, நீ வந்தேன். சொல்லுமா மாமா சொல்லுமா. டேய் டேய் குரா என்ன மணி குரா உனக்கு அப்பா மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லமா? நான் சொல்ல வேண்டியது பேசுடா டேய் டேய் குரா குரா டேய் கெஞ்சி கேக்குறா குரா. சரி போய் குரா இந்த அப்படி பாட்லங்க பாட்டில காணுமே. என்ன டேய், நான் மத்தவங்க மாதிரி குடிச்சிட்டு கட்டுரை எழுதுறனா, கவிதை எழுதுறனா, பாட்டு பாடுறனா, டான்ஸ் ஆடுறனா, குடிச்சிட்டு ஃபிளாட் ஆகி குப்புற படுக்க போறேன். குடுறா டேய் பாட்லங்கடா. ஓஹோ பாட்டில் ரேஷன் கடைக்கு போயிருச்சா? அதான் ஆஃப் கோட்டர் ஆயிருச்சு. இனி மீதி கோட்டரை குடும்ப அட்டை காட்டி தான் வாங்கணும். நீ குடுக்கறத கூட நான் குடிக்கிற வரைக்கும் குடிக்கிறேன், ஏற வரைக்கும் ஏற்று. என்ன இது வாஷ் பேசின்ல தண்ணியே வரலையே? நான் இப்பவே இந்தியாவுக்கு திரும்பி போறேன். அவன் வந்ததே தெரியல, போறத பத்தி பேசிட்டு இருக்கான். யார் அவன்? அதான்ப்பா உன் மெட்ராஸ் ஃப்ரெண்டு ராமநாதன். அவன் பையன் தமிழ் செல்வன். அவன் வரானதே ஏர்போர்ட்ல போய் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆளே காணோம். மண்டை காய்ச்சி வந்துட்டேன். ஏன் கடைசி வரைக்கும் இருந்து கூட்டு வர வேண்டியதானே? அட இமிகிரேஷன் ஆபீஸ் ஒரு டைப்பா பார்த்தாப்பா, எதுக்கு ரிஸ்க்னு நான் கழுதுக்கிட்டேன். நீ முழிக்க கண்டிப்பா டவுட் படுவாங்க. அது கரெக்ட் தான். வணக்கம் சார். அட நீ நம்ம ராமநாதன் தமிழ் செல்வன் தானே? ஆமா சார். என்னைய உங்க ஒப்ப மாதிரியா இருக்க? பின்ன உங்கள மாதிரியா இருப்பேன். லொல்லு கூட உங்க ஒப்ப மாதிரி. நான் உட்காந்துக்கிறேன் சார். இதான் பர்மிஷனா? எப்ப எங்க தொலைஞ்ச நீ? அதை ஏன் கேக்குறீங்க சார்? இமிகிரேஷன் லைன்ல வந்துகிட்டு இருக்கும்போது பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டேன். ஒரு போலீஸ்காரர் வந்து என்னன்னு கேட்டாரு. பாம்புன்னு. இதே மாதிரிதான் பயந்து தனியா கூட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு ஜந்து பாம்பை எடுத்து காட்டி தலைவலிக்காகத்தான் வச்சிருக்கேன்னு சொன்ன. அப்புறம் தான் விட்டாரு. நீயே பெரிய தலைவலி, உனக்கு என்ன தலைவலி? ஏன் கேக்குறீங்க? ஏர் ஹோஸ்டஸ்ல ஒண்ணு சூப்பரா இருந்துச்சு. அதை பாத்துக்கிட்டே எக்ஸ்ட்ரா 2 ரார்ஜ் விட்டனா பின்னி பெடல் எடுக்குது. ஓசி தண்ணியா? சார் என்னது இது? ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டீங்களா? நான் இல்ல பையன் ஒய்ஃப். அட்வான்ஸ் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கே. அட இல்லப்பா, நான் ஆப் தான் வாங்கிட்டு வந்தேன். அத அவ புடிங்க வச்சிட்டு இந்த வார கோட்டர் அடுத்த வார கோட்டர்ன்றா. அவங்களே வா. எப்படி ஓபன் பண்ணாங்க அவங்க? இப்படி தட்டி இப்படி திறக்கணும், இல்லாட்டி நாம சுத்து முன்னாடி இது சுத்திக்குவோம். எப்படி தட்டி பாட்டில் ஓபன் பண்ணனும் நீ எனக்கு சொல்லி தர்ற? சாரி அங்கிள். சோட்டா சோறு போடுங்க போடுங்க. ஐயே என்ன
என்ன இப்படி நுரை வந்துருச்சு? போய் ஸ்பூன் எடுத்து பாப்பா. அட நுரைய அடக்கிறதுக்கு எதுக்கு ஸ்பூனு? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கே. என்ன? இந்த சிப்ஸை எடுத்து இதை அப்படியே கையில நொறுக்கி அப்படி போட்டீங்கன்னு வைங்க, எப்படி நுரை அடங்குது பாருங்க. கப்புனு நுரை இருக்கு. பெரிய சயின்டிஸ்டா இருப்ப போல இருக்கு. ஆமா, அணுசக்தி விஞ்ஞானி அப்துல் கலாம தந்ததும் தமிழ்நாடு தான். ஆஃப் நுரைய அடக்கிறது எப்படிங்கிற டெக்னிக்கை கண்டுபிடிச்சதும் தமிழ்நாடு தான். அது இருக்கட்டும், சிப்ஸ் காரத்தை எடுத்து உள்ள போட்டியா? நான் எப்படி குடிக்க? இதையா? இந்த இப்படிதான் சைடு சரக்கு ரெண்டையும் சேர்த்து சாத்திட்டானே. அட போயா, நான் என் பொண்டாடி கெஞ்சி கூத்தாடி வாரத்துக்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அதையும் நீ எடுத்து கல்பா அடிச்சிட்டு நான் என்ன பண்றது குடிக்கிறதுக்கு? டோன்ட் வரி ஸ்ரீராம், அப்பா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வாப்போ. ஆமா, இந்த தண்ணி எடுத்து நீ ஏத்திட்ட, அந்த தண்ணி வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? ட்ரிங்க்ஸ் இல்லன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இங்க பாருங்க. என்னப்பா அது பாட்டில்? எப்பா ஹியூமன் பாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஹியூமன் பார் ஆயிட்டியா? ஃளைட்ல அடிச்சியா? இப்பெல்லாம் ஃளைட்லயே டூப்ளிகேட். என்னாச்சு? யாரு? நான் தான்ப்பா. அங்க யாரு? அது கம்ப்யூட்டர். அவனும் மனுஷன் தானே. சரி, என்ன தலகாணோட வர? நான் ஊருக்குள்ள தானே படுக்க போறேன். எதுக்கு? எப்பா அம்மா கிட்ட தண்ணி மப்புல நமக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டேன், இட விட்டுட்டா. தண்ணி அடிச்சா இதை கூட மறந்துடுவியா? நான் ஒத்தம் தானே. அது படிக்கட்டுல இறங்கி வரும்போது தானே ஞாபகம் வந்தது. வழக்கமா எக்குத்தப்பா போதை ஏறிச்சுன்னா எத்தனை சம்சாரம் தான் கேட்பேன். இன்னைக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டேன்னா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு புரிஞ்சுட்டு தலைகாணி எடுத்து வெளியில வச்சுட்டேன். சரி சரி, போய் படு. எப்பா எப்பா பாப்பா, கம்ப்யூட்டரோட பேசிட்டு இருக்கிறிய, மனுஷங்களோட பேசு. தூக்கம் வந்தா தூங்க மாட்டேனா? இப்ப காலேஜ் மட்டும் தான் சொல்லி தூங்க வை. காலேஜ்? இந்த ப்ரொஃபசர் இருக்காரு. ஐயோ, அவனெல்லாம் விடுப்பா, வேற ஏதாவது சொல்லு. எங்க காலேஜ்ல மொத்தம் ஒரு 160 ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. இதுல 90 பேர் ஜென்ஸ், மிச்சம் 70 லேடிஸ். இதுல 50ல இருந்து 55 வயசுக்குள்ள ஒரு 7 பாட்டிங்க இருக்காங்க. அதெல்லாம் ரிட்டையர்ட் ஆன கேஸ் விட்டுரு. 40ல இருந்து 45க்குள்ள ஒரு 18 மாமிங்க இருக்காங்க. 35ல இருந்து 40க்குள்ள ஒரு 12 ஆண்டிங்க இருக்காங்க. 30ல இருந்து 35க்குள்ள ஒரு 20 ஃபிகருங்க. 25ல இருந்து 30க்குள்ள 13 பியூட்டிங்க. இவங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப அழகா இருப்பாங்கப்பா. அதுலயும் கல்யாணம் ஆனவங்க 6 பேரு, கல்யாணம் ஆகாதவங்க 7 பேர். ஏய், என்னடா அது? உங்க பிரின்சிபாலுக்கு தெரியாத லிஸ்ட் எல்லாம் நீ எடுத்து விட்டுருக்க. இவங்க எல்லாம் பாடம் நடத்தினா யாருப்பா பாடத்தை கவனிப்பாங்க? ஐயோ, அப்படின்னா என்னடா போட்டதுல இறக்கி விட்டுற? எங்க ஓடுற? இரு, பாதி வெப்பம் இறங்கிருச்சு. உன்னோட மொத்த மொப்பையும் இப்ப இறக்குறேன் பாரு. அப்பா, எனக்கு மொத்தம் 10 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ். அந்த 10 பேர்ல ஒரு 6 பேரை மட்டும் இப்ப எடுத்து விடுற கேளு. அமராவதி, மாதவி, லைலா, மும்தாஜ், டயானா, ஜூலியட். ஐயோ, என்னடா எல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ண பேரா சொல்லிட்டு இருக்கேன். காயத்ரி, நாம மோசம் போயிட்ட முடியே. பையன் ஏதோ பேத்துறான். அப்பா, நான் தப்பிச்சேன். இந்த மனுஷன் கொரட்ட விட்டே கொன்னுடுவாரு. நிம்மதியா தூங்கலாம். என்னடா விஷயம்? எதுக்குடா எங்களை எல்லாம் வர சொன்ன? தெரியலடா, மீனா தான் போன் பண்ணி உங்க எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வர சொன்னா. இதுக்கு போன் பண்ணீங்களா வர சொன்ன? நாங்க எல்லாரும் இந்துவோட பர்த்டே பார்ட்டிக்கு போறோம், நீங்களும் வாங்க போலாம். ஏய் போலாம்டா. டேய், நான் வரலடா. அது சரியான பந்தா கேஸ். நாம அங்க போய் நம்ம கிட்ட சரியா பேசலனா அப்புறம் கபடி தான். கபடியா? அப்படின்னா? கபடினா பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் போட்டி தான். அந்த மாதிரி எல்லாம் கபடி ஆடுறதுக்கு அங்க சான்ஸே இல்ல. வாங்க போலாம். அப்புறம் உங்க இஷ்டம். இதுக்குமா இவ்ளோ பெரிய கேக்?